நான் நயமிக்க நடுவர் அவர்களே, என் சக பட்டிமன்ற பேச்சாளர்களே, மதகுவின் அங்கத்தினர்களே, மஸ்கட் வாழ் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஐயா, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மேடையும் மைக்கும் அதையும் இழந்துட்டு தான் ஏன் நிற்கிறோம் இங்கே. அங்கே இருக்க வேண்டியது இல்லைங்கய்யா, இங்கே வந்துருச்சு. ஓ அப்படியா? அது ஒரு வருத்தம் இருக்கும். இதெல்லாம் நாங்க இழந்துட்டோமியா? சரி சரி, அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் போட்டுருவோம். ஐயா, அன்வர் ஐயா கருப்பு வெள்ளையில ஒரு கதை சொல்லிட்டு போனாரு. அந்த கதையே நம்பாதீங்க. சரி, இவங்க காசு இருந்தா தானமும் தர்மம் எல்லாம் பண்ணுவாங்களாம். இவங்க தானம் பண்றது எப்படி தெரியுமாங்களே? ஒரு டியூப்லைட்டை வாங்கி விட்டு உபயம் கொஞ்சம் நல்லா தூக்கி வைங்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இழந்துகிட்டே தான். கவலைப்படாதீங்க, அதாவது ஒரு சதி நடக்குதுங்க. நான் வளரணும். ஐயா, ஒரு டியூப்லைட்டை வாங்கி உபயம்னு போட்டு மஸ்கட், அன்வர் மற்றும் குடும்பத்தினர்னு போட்டு இதுதாங்க போட்டு ஃபுல்லா அந்த லைட்டே மறைச்சு விட்டுருவாங்க. ஐயா, இப்படிதான் அவங்க பண்ற தானம். அங்க ஆமா ஆமா, ஊர்ல போய் பண்ற தானம் வந்துகிட்டு இருக்க வெளிச்சத்தையும் தடுத்துறது. ஆமா ஐயா, நெல்லை மாவட்டத்துல பிறந்தவர் அவரு இவர் இல்லைங்க, நான் சொல்ல போறாரு. குமரகுருபரர் கலைக்கல்லூரியில நூலகரா வேலை செஞ்சவர். அவர் சேர்ந்த முதல் மாசத்திலிருந்து அவர் ஓய்வு பெற்ற கடைசி மாசம் வரைக்கும் அவர் ஈட்டின அத்தனை சம்பளங்களையும் குழந்தைகளுக்கே கொடுத்தவர். அவரு சுனாமி வந்தப்போ அவரே வாலண்டரியா அவர் ஓய்வு பெற்று ஒரு 30 லட்ச ரூபாய் அவருக்கு கிடைச்சதுங்க. அதையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஐநாவால மிகச்சிறந்த மனிதர், 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த மனிதர் என்று போற்றப்பட்டவர். அமெரிக்காக்காரன் சும்மா விடுவானா? அவரையும் கூப்பிட்டு இங்க வா, உனக்கு நான் 30 கோடி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சோம். மேடை விட்டு இறங்கும் போது அந்த 30 கோடி குழந்தைகள் நலத்துக்கே கொடுத்துட்டு இறங்கிட்டாரு. சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை சுவீகார தந்தையாகவும் எடுத்துக்கிட்டார். அவர் பேர் ஒன்றும் இல்லைங்க, அவர் பேர் பாலம் கல்யாண சுந்தரம். அவரு சொல்றாரு, தானம் தர்மம் பண்றதுக்கு காசு வேணாம், மனசு வேணும். அது இங்க இல்லைங்க. அவர் எப்படின்னாங்க, வீட்டுல எலி வெளியில புலி. ஆனா நம்ம கேட்டா எப்படி தெரியுமா சொல்லுவாரு? வீட்லயும் சிங்கம் வெளியிலயும் சிங்கம் அப்படின்னு. இது எப்படா சாத்தியம்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சாயந்தரம் வீட்டுக்குள்ளார சிங்கம் போனோடனே அம்மன் ஏறி மேல உட்காந்து இது மாதிரி தாங்க அவங்க பேசுவாங்க. நாங்க சொல்ல வந்ததையே மாத்தி சொல்லி உங்களை குழப்பிடுவோம். அவரு நிறைய டிவி பாக்குறாருங்கய்யா. ஹார்லிக்ஸ்ங்கிறாரு, அப்புறம் ஹமாமங்கிறாரு. நல்லதா போச்சு. ஹமாமலாம் இப்ப யாருங்க போடுறா? இவரு தமிழ் படத்தையும் பார்த்துருக்கிற நிறைய பாக்குறாருன்னு நினைக்கிறேங்க. தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னா சுபம்னு போட்டு முடிச்சு விட்டுருவோம். அது மாதிரிதான் இவர் முடிச்சு விட்டு போனாரு. எதுவுமே இல்லாம இங்க வரான், வெறும் பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வர்றான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அவன் நடக்கிறது நான் சொல்றேன் கேளுங்க. வந்த உடனே அவன் பாஸ்போர்ட்டை இங்க பெரும்பாலும் வர்றது யாருன்னா அந்த கட்டிட தொழிலுக்கு வராங்க, துப்புரவு தொழிலுக்கு வராங்க, நிறைய பெருங்கூட்டம் வர்றது அந்த மாதிரி தான் செட்டு வருது. அவங்க வந்த உடனே முதல்ல கிட்ட அவங்க பாஸ்போர்ட்டை கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த வேலைகள்லாம் அவன் செய்துதான் ஆசனம். ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு கோபம் ஊருக்கே போயிடலாம்னு நினைச்சா கூட பாஸ்போர்ட்டு அங்க மாட்டிக்கிச்சு, அவனால போக முடியாது. இந்த கதையை சொல்லவே இல்லைங்க அவரு. இதை ஒழிச்சுட்டாரையா? இதுல சொல்றாரு, முழு பூசணிக்காயை நாங்க மறைக்கிறோம்.
அப்புறம் சொன்னாரு, அப்படியே வெத்தலையில மைய போட்டு பார்ப்பறோம். ஆமா, விரல் நுனியில. ஐயா, வீட்டுக்குள்ள விரல் நுனியில உலகம் வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற கணவன் மனைவியும் வெவ்வேறு கிரகத்துக்கு போயிட்டாங்க. இந்த நேரா பேசியே ரொம்ப நாளாச்சு. உள்ளுக்குள்ள அங்க இருந்தோம். ஆமாங்கய்யா, இங்கேயே எல்லாம் வெவ்வேறு கிரகத்துல இருக்கிறாங்க. ஐயா வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் எப்படி தெரியுமா வரவேற்பாரு? தண்ணி காபி டீ எல்லாம் கொடுக்க மாட்டாரு. சார்ஜர் வேணுமா, மொபைல் போனுக்கு உங்களுக்கு சார்ஜர் வேணுமா அப்படின்னு கேட்பாரு. அது வேணாம்னு சொன்னீங்கன்னா, சரி வைஃபை பாஸ்வேர்டாவது வேணுமா. இவர் சொல்றாரு, கேரளாவில் இங்க இருக்கிறவங்களெல்லாம் கேரளாவுக்கு அனுப்பிச்சுட்டா இந்தியா என்ன ஆகும்னு கேட்குறாரு. என்னங்க ஆகும்? இந்தியா வல்லரசு ஆகுங்க. அப்படியே சொல்றாரு, சம்பளத்தை இங்க வாங்கினா லட்டு மாதிரி அப்படியே அங்க அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஐயா? அப்படியே சாப்பாடு போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் தன்னை சுருக்கிக்கிட்டு தன்னோட சுய தேவைகளையும் சுருக்கிக்கிட்டு அவன் எவ்வளவு வருந்தி வந்த பணத்தை எல்லாத்தையும் அவன் அங்க கொடுத்துட்டு இழந்தான்னு நினைக்கிறான். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயா, இவங்க பெற்றது இவங்க பெற்றதை அவங்க சொல்ல மறந்தது. அவங்க வந்து கலர் கலரா கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாங்கய்யா. அப்புறம் 37 வருஷம் திருமண வாழ்க்கையில நம்ம சுப்பிரமணிய ஐயா இன்னைக்கு தான் ஐயா பேச்சுரிமையே பெற்றிருக்கிறாங்க. ரகசியம் நமக்குள்ள கேட்டு அவர் கதை அப்படி ஆனா உங்க கதை ஐயா, நான் அவர்கிட்ட பார்த்து ஒண்ணு கேட்கிறேன் அன்வர் ஐயா கிட்ட. உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த ஊர்ல நம்ம ஊர்ல வெடிக்கிற மாதிரி வெடியெல்லாம் வெடிக்க முடியுமா? வைக்க முடியாது. அதற்கான சுதந்திரம் பெற்றிருக்கிறார்களா? ஐயா, நமக்கு பிடிச்சது நமக்கு மகிழ் தருவது அதை நம்ம இழந்துட்டோம்னா அதுவும் ஒரு இழப்பு தானுங்க. கிடைக்கலன்னா அது இழப்பு தானுங்கய்யா. ஐயா, நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் எங்க வீட்டுக்கார அம்மாவோட ஒரு சின்ன ஆசையை நிறைவு செய்யறதுக்கு தாங்க. அவங்க வளர்ந்த பெங்களூர்ல 30க்கு 40ல ஒரு சின்ன வீடு ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க. சின்ன வீடு வாங்கணும்னு தான் சொன்னேன். நல்ல வேலையா போச்சு ஐயா. ஐயா, நான் இங்க வந்த 2வது மாசத்துல இந்தியாவில் ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க எங்க தெருவில் இருக்கிறவங்க. நான் ஓடி போயிட்டுதான். அதோட விளைவு 3வது மாசம் அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. அவங்களாவே வந்துட்டாங்க. ஆமாங்க ஐயா. நான் அது வரைக்கும் ஒரு சின்ன அறையில இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தனி வீடு பார்த்தேன். தனி வீடு மட்டும் போதுமா? எங்க வீட்டுக்காரம்மா வந்து சொன்னாங்க, பேச்சு துணைக்கு ஆளே இல்லை அப்படின்னு. சரின்னு ஒரு டிவியை வாங்கினீங்க. இல்லை இல்லைங்க, அப்போ ஒரு சின்ன வீடு தேவை. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையா? டிவி என்ன நின்றுகிட்டா பார்ப்பாங்க அப்படின்னாங்க. ஒரு சோஃபாவும் வாங்கினங்கய்யா. என்னதான் இருந்தாலும் மிஷின்ல துவைக்கிற மாதிரி வராதுன்னு. சரின்னு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினய்யா. பாலுக்கோசரம் ஃப்ரிட்ஜ் வாங்கின ஒரே ஆளு நான் தான். அந்த வருஷம் 4 சதுர அடிக்கு தான் என்னால் காசு சேமிக்க முடிஞ்சது. இப்ப 14 அடி கூட தேரலங்கய்யா. வருடம் என் வயதோடு சேர்ந்து சதுர அடி விலையும் ஏறிக்கிட்டு தாயா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆளுக்கு தாயா. இங்க இருந்து வர்ற ஆளுங்க அங்க விலையை ஏத்துறாங்க. சொல்லிட்டு போயிட்டாரு, பாதி அஸ்தி வரான் இங்க இருந்தா போன காசு தான் அப்படின்ட்டாரு. ஐயா, இந்தியாவில் 67% நிலத்துல முதலீடு பண்றது இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தான் ஐயா. இது நான் எனக்கு நிலம் கிடைக்கல வீடு கிடைக்கலன்னு ஆதங்கத்திலாம் சொல்லுங்கய்யா. நிஜமாவே என்ன மாதிரி நிறைய சாமானியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது எங்களுக்கு ஒரு எட்டா கனியா ஆயிடுச்சு. என் மனைவியோட நியாயமான ஆசை நிராசை ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் போகட்டீங்க. போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என் பெண்ணோட பள்ளியில் நடந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புக்கு போக நேர்ந்தது. அங்கே போனோடனே அவங்க வகுப்பாசிரியர் சொன்னாங்க, நீ உங்கள் பொண்ணு நல்லா ஆங்கிலம் பேசுகிறா, ஆனால் அவள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆங்கிலம் பேசணும்னா நீங்கள் 2 பேரும் வீட்டில் ஆங்கிலம் பேசுங்க அப்படின்னாங்க. ஐயா, என் தாய்க்கு நிகரான தாய்மொழியை பேசுவதற்கு என்னோட வருங்கால சந்ததியினருக்கு என் குழந்தைகளுக்கு அங்கே வாய்ப்பே இல்லைங்க. இங்கே
ஒரு போன வருடம் என் தங்கையோட திருமணம் நடந்ததுங்க. திருமணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் என்னால் அங்கே போக முடிஞ்சது. ஐயா, ஒரு அண்ணனா என்னோட கடமைகளை செய்ய நிறைய தவறி இருக்குங்க. அதில் அந்த வழி இன்னைக்கு இருக்கு, என் வாழ்நாள் வரைக்கும் வருமா வராதங்கய்யா? நிச்சயமா நிச்சயமா. இது மாதிரி எண்ணற்ற பேர்கள் இங்க வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எதுக்குமே போக முடியாம தவிக்கிறாங்கய்யா. பெற்றவங்களோட கடைசி காலங்கள்ல இல்ல உறவுகளோட கடைசி காலங்கள்ல அவங்க கூட இருக்கணும்னு ஏங்குறாங்க. அதெல்லாம் இங்க நடக்கவும் மாட்டேங்குதுங்க. ஐயா, வளைகுடால இங்க வர்றவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கட்டட தொழில், இந்த துப்புரவு தொழில், இந்த சாலை பணியாளர்கள் எல்லாம் வர்றாங்க. கோடை காலத்துல 50 டிகிரி வரைக்கும் அந்த வெப்பம் இருக்குங்கய்யா. காற்று கூட ஒழுங்கா விட முடியாதுங்க. பிராணவாயு கம்மி, காற்றுல ஈரப்பதமும் கம்மி. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் பணிகள் நடந்துக்கிட்டு தான்யா. இங்கே 2 கூட்டம் இருக்குங்க. ஒரு கூட்டம் இந்த கூட்டம் காசு கொடுத்துட்டு போய் வேர்வையில் குளிச்சுட்டு வரும். இன்னொரு கூட்டம் இருக்குங்க, எங்கள் கூட்டம். காசுக்கோசரம் வேர்வையில் குளிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஐயா, நாங்கள் வேருக்கு வெந்நீரை ஊற்றிட்டு கிளைக்கோசரம் காத்துக்கிட்டு இருக்கோம்யா. எப்படி பார்த்தீங்கன்னாலும் எங்களுக்கு இழப்பு தாங்க அதிகமாக இருக்கு. ஐயா, நிறைவாக ஐயா, நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம விடுமுறையில் இவ்வளோ பேர் குழுமி இருக்கிறோம் இங்கே. ஆனால் இன்னைக்கும் அந்த விடுமுறையை அனுபவிக்க முடியாமல் இன்னும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அந்த மெழுகுவர்த்திகள், அவங்கள ஒரு கணம் நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. யோசிச்சிங்கன்னா திரைக்கடல் ஓடி திருவியம் தேடலில் இழந்தது அதிகமே என்ன தீர்ப்பளிப்பீர்கள் என நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பாவம் நம்ம அவர் ராஜேஷ் ராம் இருக்காரு, அவர் வீட்டில் ரொம்ப பயந்துருப்பார் நினைக்கிறேன். பெரும்பாலும் வீட்டம்மாவை பற்றி தான் பேசினார். என்னென்ன வாங்கி கொடுக்கணும் ஒரே ஆசை. அதுலேருந்து கிளம்பி அவர் பேசுகிற குரல்லையே ஒரு பயம் இருக்கு. ரொம்ப பவ்யமாக பேசுகிறார், ரொம்ப நிதானமாக. ஆனால் பேச்சில் ரொம்ப ஆழம் இருக்கு. அதான் அழுத்தம் திருத்தமாக செய்தியை இவற்றை வாங்கின செய்திகளெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு எதை எதை எப்படி சொருகி மறுக்கணுமோ அப்படி லாபகமாக செஞ்சிருக்காரு. பாருங்களேன், ஏதாவது முகத்திற்கு ஒரு அசைவு தெரியுதான்னு அவருக்கு. இப்போ இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அமைதியாக இருந்து காரியம் சாதிக்கிறதுல தெளிவான ஆள் அப்படி அவர் அப்படின்றத ரொம்ப அருமையாக ரொம்ப நிதானமாக பேசினாலும் தெளிவாக பேசி அடித்து முடிச்சிருக்காரு. எதிர்கட்சியினுடைய வாதங்களை எப்படி சொல்லணுமோ அந்த முறையில் சொல்லி முடிச்சிருக்காரு. அதனால அவரையும் நான் பாராட்டி வாழ்த்துறேன். இவரும் சரி அவரும் சரி இந்த மாதிரி பேசுவாங்கன்றது ஆச்சரியம்தான். அல்ல, ரொம்ப திறமையாக பேசியிருக்கிறாங்க 2 பேருமே. முதல் பேச்சாளர்களே இவ்வளவு திறமையாக ஆயிட்டாங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்போ இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் குவிந்து கிடக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பு தானே இது. அதை இந்த மதங்களை கொடுத்துருக்கு இல்லை? இப்போ ஐயா